ஸ்ரீ மனோ யோகா சென்டர் வித்தியார்த்திகள், நண்பர்கள், யோகா குழு, வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் அனைவருக்கும் இன்று தெரிவிப்பது என்னவென்றால், என்னுடைய பிறந்த நாள் 17/12. இந்த நாளை நீங்கள் எல்லாரும் வருஷத்தில் ஒரு நாள் குருவும் சிஷ்யர்களும் ஒன்று சேர்ந்து எளிமையான முறையில் விழா கொண்டாடணுங்கிற உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நானும் கலந்து கொண்டு இந்த விழா சிறப்பித்து நடைபெற்று கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்பாடுகள், எண்ணங்கள் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குரு தலைமை என்பவர் எளிமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், கருணை இருக்கணும், அனைத்தும் நிறைந்த தலைமை பண்பாடு உள்ள ஒருத்தர் தான் இந்த தலைமை குருவாக இருந்து செயல்படுத்த முடியும். அவர் தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக அதை பார்த்து அவங்களும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த விழா நடத்தும். இதில் ஆடம்பரம் இல்லை, அகங்காரம், ஆணவம் எல்லாமே இங்கு உடைக்கப்படுகிறது. இந்த விழா மூலம் நாம் கற்றுக்கொள்வது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருவரும் என்னை போல் ஒவ்வொருவரும் நீங்களும் உங்களுடைய பிறந்த நாளை இது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சிறப்பாக கொண்டாடி வாழ்த்து பெற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்று ஒரு சின்ன இதுவரையிலும் நாம் யோகா வழிமுறைகளை சொல்லி வாய்மொழியுமாகவும் யூடியூப் மூலமாக சொல்லியிருக்கோம். இன்று இந்த நாள் இந்த யோகா சார்ட்டு என்பது வடிவமைக்கப்பட்டு இதன் மூலம் சில கருத்துக்களையும் உள்ளடக்கி அதை மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு பொதுநலன் கருதி, இது வியாபார நோக்கல்ல, இது அடக்க விலையே, அந்த விலைக்கே நாம் அது கொடுத்து மக்களுக்கு எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் இந்த நாட்காட்டி என்பது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த டெய்லி சீட்டு கிளிக்கும்போது உங்களுடைய மனசுலையும் உள்ளத்துலையும் உதிக்கணும். இன்று யோகா பண்ணணும், இதை பண்ணால் நல்லாயிருக்கும், இதை பண்ணால் நல்லா இருக்கணும். உங்களுடைய எண்ணங்களுக்குத்தான் இந்த யோகா வழிகாட்டி நாட்காட்டி கொடுக்குறமே ஒழிய, எல்லா இடத்துலையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு 10 காலண்டர் வரும். ஆனால் எல்லாமே விளம்பர காலண்டராக இருக்கும் ஒழிய உங்களுக்கு பயனுள்ள காலண்டராக இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இது உங்கள் எல்லாருக்கும் பயனும். இதுபோல் நீங்கள் வருஷம் எல்லோருக்கும் நீங்களும் மற்றவங்களுக்கும் இதன் மூலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறந்த நாளோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கு இதை எல்லாரும் பிரிண்ட் போட்டு எல்லோரும் கொடுக்க நீங்கள் முன் வர வேண்டும். நம்ம யோகத்தை பரப்ப வேணும். இந்த யோகத்தில் மெயினாக வந்தால் இந்த இதில் பதஞ்சலி மாமுனிவர் 8000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் தான் அதுக்கடுத்து திருமூலரும் 8000 வருஷம், 2 பேரும் சமகாலத்தவங்க. இவங்க தான் உடலை பற்றி பேசியிருக்காங்க, மனசை பற்றி இவர் பேசியிருக்காரு. இவங்க யாரும் தெய்வகணங்கள் கிடையாது, குருமார்கள் தானே ஒழிய இவங்க எந்தவித ஜாதி மதத்தை பற்றி அவங்க கொண்டு உடல் மனசு மனித குலம் நல்லா சிறப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக 2 பேரும் சமகாலத்தில் தோன்றினாங்க. ஆனால் இவங்களை இன்றைக்கு நம்ம இமேஜினேஷன் தான் இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு வடிவமைச்சு. ஆனால் அதனுடைய இவங்களுடைய பயிற்சி இந்த முகசரா ஹராப்பா கல்வெட்டில் சிந்துவெளி நாகரத்தில் 3500 வருஷங்களுக்கு முன்னாடி இது பதிக்கப்பட்டது. அப்போ வாழ்ந்திருக்காங்க, இதை செயல்படுத்தியிருக்காங்க என்பது நமக்கு கிடைச்சது. இதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல புத்தர், அவரும் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய ராஜா, அவர் ஏன் இதை எல்லாத்தையும் திறந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையை பெற்றுட்டு இந்த வாழ்க்கை வெறுத்து போய் இந்த யோக முறைகளும் தியான முறைகளும் மக்களுக்காக போதிச்சு உலகெங்கும் புத்தா மதத்தை பரப்புனவர். அங்கும் அன்பு, அமைதி, அடக்கம் அனைத்தும் நிறைஞ்ச இந்த மகானாவை சொல்லுவோம். ஸோ மேலே இருக்க எல்லாருமே நம்ம குருமார்கள் தான். இங்கே நீங்கள் பார்க்குற யோகா சம்பந்தப்பட்டது கலியுக டீச்சர் தான், நாட் குரு, நாட் மகான். இவங்களை இவர் ஒரு வழிகாட்டியாக நமக்கு கொண்டு வராரு. இதை பார்த்து நீங்கள் செய்யணும். நீங்களும் இதுபோல் மக்களுக்கு பயனுள்ள மாதிரி வளர்ந்து, பெருசாக படிப்பெல்லாம் தேவையில்லை, இதில் அடக்கம், ஒழுக்கம், அன்பு, அமைதி, கருணை இது இருந்தாலே எல்லாமே வந்துடும். ஸோ இதை எல்லோரும் நீங்கள் பயன்பெறணும், மக்களுக்கு சொல்லணும். இந்த வீட்டில் மாட்டி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் காட்டி தேதி கிளிக்கும்போது உங்களுக்கு உணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மோட்டிவேஷனல் இந்த சார்ட் கேலண்டர். ஸோ இது எல்லோரும் பயன்படுது. இது அடக்க விலை தான், அதை நம்ம வியாபாரம் பண்ணலாம், ஒன்றும் பண்ணலாம். விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா கேட்டால் தான் கிடைக்கும்.
இல்லைன்னா கட்டாயம். நன்றி, வணக்கம்.